12th Business Max second chapterல Integral Calculus 1ல Example 2.1ல Evaluate ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இன்டகிரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம போடணுங்க. இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு டேர்மையும் வந்து தனித்தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். c/√x dx. இப்போது எக்ஸ் எல்லாமே நம்ம வந்து குரூப்பிங் செய்யறதுக்காக சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்போ √x அப்படின்றது ரூட் எடுத்துகிட்டு 1/2 பவரில் 1/2 போட்டுடலாம். பாருங்கள், bx/x பவர் 1/2 ப்ளஸ் c/x 1/2 dx. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், நம்ம 10th படிச்சிருக்கோம். a power n divided by equal to a power m minus n. டிவிஷன் வந்ததுன்னா மைனஸ் நம்ம போடணும் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போது a x power 2 minus 1/2 plus bx power 1 minus 1/2 plus c x minus 1/2 dx. இங்கே பாருங்கள், இங்கே 1/2 போட்டேன், 1 minus 1/2 வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 minus 1/2 இல்லையா. எல்சிஎம் 2 எடுத்தோம் அப்படின்னா 4 minus 1 3/2. ஸோ a x power 3/2 ப்ளஸ் b x power 1ல் -1/2 போச்சுன்னா 1/2 ப்ளஸ் இது c x power minus 2x. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டெக்ரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இன்டெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னா ஃபார்முலா இது எக்ஸ் பவர் n + 1/n + 1 ப்ளஸ் சி, இது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா இதில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்டெக்ரேஷன் பதில் ஈக்குவல் போடுறோம். இப்போது ஏ எக்ஸ் பவர் n + 1, இங்கே வந்து n வந்து 3/2. ஸோ 3/2 ப்ளஸ் 1 by 3/2 plus 1. மெயினாக இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, n = -1. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா இது பண்ணும்போது ஃபார்முலா மட்டும் நான் வந்து பாக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஏவோட இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு bx பவர் 1/2 plus 1 by 1/2 plus 1 plus c x power minus 1/2 plus 1 minus 1/2 plus 1. ஆல்ரெடி இங்கே c இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு கான்ஸ்டன்ட்டு k போட்டுக்கணும். இது நல்லா புரியுதுங்களா. ax பவர் n + 1/n + 1 இருக்கு இல்லைங்களா. அதுக்கு இங்கே என்னோட வேல்யூ 3/2 + 1 போட்டாச்சு, 3/2 + 1 போட்டாச்சு. அதே மாதிரி இதில் b x பவர் 1/2 இருக்குது. ஸோ n + 1 அப்படின்னும் போது 1/2 + 1, அதே தான் 1/2 + 1 வரும். இங்கே -1/2 இருக்கிறதுனால கீழே அதே மாதிரி -1/2 + 1 இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து a x பவர், இப்போ இது வந்து டினாமினேஷனில் வந்து 2 LCM எடுத்தோம் அப்படின்னா 5/2 வந்துடும். டிவைட் பை இங்கேயும் அதே தானே இல்லைங்களா, அதனால் 5/2. பி எக்ஸ் பவர் இங்கே டினாமினேஷனில் 2 இருக்குது, 2 எடுக்கும்போது 3/2 வரும். ப்ளஸ் இங்கே சி எக்ஸ் பவர் இங்கே 1ல் 1/2 போச்சுன்னா 1/2. ஸோ 1/2 ப்ளஸ் கே. 5/2 வரும்போது நம்ம மேலே எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் இப்போ ரெசிப்ரோக்கலாக போடணும் இல்லைங்களா. அதனால் 2/5 a x பவர் 5/2 ப்ளஸ் 2/3 b x பவர் 2/2 3/2 2 c x பவர் 1/2 k. இப்போ நமக்கு இதுதான் வந்து ஆன்சர். இது அப்படியே வந்து 2a x பவர் 5/2/5 போட்டுக்கலாம். ப்ளஸ் 2b x பவர் 3/2/3 போட்டுக்கலாம். ப்ளஸ் 2c x பவர் 1/2 ப்ளஸ் k.
ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சர் நமக்கு. ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், இது ஒவ்வொரு டேர்மாக வந்து ரூட்டை வந்து டினாமினேட்டர் வந்து எக்ஸை வந்து ஒவ்வொரு டேர்முக்காக போடுறோம். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனுக்காக வந்து எக்ஸை வந்து x⁻1/2ன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதை வந்து இந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபார்முலா படி வந்து நம்ம வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற பவரை வந்து இங்கே லெஸ் பண்ணிட்டோம், டிவிஷனில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இது வந்து எல்சிஎம் எடுத்து இந்த 3/2 1/2 அதெல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃபார்முலா, இன்டெக்ரேஷன் ஃபார்முலா இங்கே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை அப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, டினாமினேட்டர்லாம் பார்த்து எல்சிஎம் எடுத்து இந்த ஸ்டெப்பும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் நமக்கு வந்து ஆன்சரு. வெரி சிம்பிள்.